மோடியை விஜய் விமர்சிக்கிறாரே அப்படின்னு கேட்குறாங்க நிருபர்கள் அண்ணாமலைகிட்ட. ஒரு ரவுடியை இன்னொரு ரவுடி அடித்தால்தான் அவங்கள ரவுடின்னு ஒத்துக்குவாங்க. விஜய் அவர்கள் பிரதமரை இந்த கூட்டத்தில் கடுமையாக விமர்சிக்கிறார். அண்ணா இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பிரதமரை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? அண்ணே, அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடியை மக்கள் ரவுடின்னு ஏற்றுக்குவாங்க. யார் ரவுடி? படத்து டைலாக் சொல்கிறேன். மோடியை ரவுடின்னு சொல்கிறாரா அப்படிங்கிறது தான் எனக்கு. அவங்க கேட்குறது என்னென்னா, மோடியே விஜய் விமர்சிக்கிறாருன்னா ஒரு ரவுடியை இன்னொரு ரவுடி விமர்சித்தா தான் அவர் ரவுடி ஆவாருன்னா, யார் உங்கள் பிஏ நான் சொன்னேன்னு அவர் எழுதி கொடுக்குறாரு? அவர் தான் சொல்லியிருக்காரு. உங்கள் பிஜேபி கமலாலயத்தில் வரவன்ட்டெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. இது உண்மை நான் சொல்கிறது. நான் தான் எழுதி கொடுக்குறேன், ஒன்றுக்கும் தெரியாதுப்பா, ஒன்றுக்கு லாயக்கில்லப்பா. இது உங்கள் பிஏ உங்களை பற்றி சொன்ன சர்டிஃபிகேட். அதை இவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் உங்களை இப்படி சொல்கிறாங்கன்னு. அவனுக்கு ஹிந்தி தெரியும், அதனால எனக்கு முக்கியம். அவன் கனிமொழிக்கு வேண்டி அதை பற்றி இல்லை, ஹிந்தி தெரியும். அதனால் ரவுடியை நீங்கள் கம்பேர் பண்ணலாமா மோடியை பற்றி சொல்லும்போது? ஒரு ரவுடி இன்னொரு சரி, அப்படியே எடுத்துக்கிட்டாலும் உங்களை ஒரு ரவுடி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் விஜயை ஒரு ரவுடிங்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விஜய் அமைதியான மனுஷன், வன்முறைக்கு போகாதவர். பேர் சொல்லவே அவரை போய் ரவுடின்னா, விஜய் அவர் நடிக்கிற படத்திலே ரவுடிகளை உதைக்கிற கேரக்டரில் தான் நடப்பார். ஆனால் நீங்கள் ரவுடியாக இருக்கலாம், விஜய் ரவுடி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது.